நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்கள் மேப்பாடி செயின்ட் ஜான்ஸ் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளிலிருந்து மீட்கப்பட்ட மக்கள் தற்போது மேப்பாடி செயின்ட் ஜான்ஸ் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில்நாதன் இணைகிறார். செந்தில்நாதன், தற்போது மேப்பாடி செயின்ட் ஜான்ஸ் பள்ளியில் எவ்வளவு மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க? அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி, மருத்துவ வசதி எல்லாம் அங்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கா? அங்க இருக்க விவரங்கள் என்ன? அதாவது கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்திருக்காங்க. இதுவரை 6000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரோடு மீட்கப்பட்டிருக்காங்க. அதாவது தங்களது வீடுகளை இழந்து, உறவினர்களை இழந்து, வாழ்வாதாரத்தை இழந்து உயிரோடு மீட்கப்பட்ட நபர்கள் ஆங்காங்கே தற்பொழுது முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அவ்வாறு ஏற்படுத்தக்கூடிய செயின்ட் ஜான்ஸ் உயர்நிலை கல்வியில் இருக்க ஒரு முகாமில் தான் நம்ம இருக்கோம். இங்கு அந்த உயிரோடு மீண்டு வந்து இந்த முகாமில் இருக்கக்கூடிய சில நபர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசலாம். சார், நீங்கள் சொல்லுங்கள், எந்த ஊர் உங்களது? என்ன ஆச்சு உங்களதுல? என்ன ஆச்சு? இது முண்டக்கை புஞ்சிரி மட்டம்னு இடத்துல நாங்கள் இருக்கிறது. அங்கே நிறைய ஊரெல்லாம் போயிருக்குது. எங்கள் ஊராக்கு ஃபஸ்ட்லேருந்து எங்கள் ஊருண்டாக்கு வந்தது. என் ஊர் ஃபஸ்ட்லேருந்து அடித்து வந்தாச்சு. ஒன்றுமே இல்லை. எங்கள் ஊரெல்லாம் பட்ட போயாச்சு. இடம் இருந்து இடமெல்லாம் போயாச்சு. வீடு போயாச்சு. எல்லாமே போயாச்சு. ஒன்றுமே இல்லை. எல்லாம் போயாச்சு. உங்கள் வீட்டில் எல்லாரும் நாங்கள் 3 பேர் இருந்து 3 பேர் தப்பிச்சிட்டோம். தப்பிட்டீங்க. விவசாய நிலம் இருந்துச்சு. விவசாயம் இருந்து. எவ்வளோ ஏக்கர் விவசாயம்? ஒரு 1/2 ஏக்கர் இருந்து. அந்த நிலம் இப்போ இருக்கா? இல்லை போயாச்சு. அந்த நிலம் மண்ணில் போயாச்சு. எல்லாம் அடிச்சு உடச்சு போயாச்சு. ஓகே, இப்போ இங்கே எல்லாமே உங்களுக்கு தேவையானது கிடைக்குதா? இங்கே வேண்டாம், எல்லாம் கிடைக்கிது. துணிமணி இங்கே வந்தேன். துணிமணி எனக்கு கிடச்சிது. இதெல்லாம் கிடச்சது. இங்கே வந்துட்டேன். அங்கே போட்ட சட்டவும் மிலிட்டியோடு வந்தோம். இங்கே வந்துட்டாக்க எங்களுக்கு எல்லாமே கிடச்சிது. சார், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? எந்த ஊர் உங்களுக்கு? என் பேர் ஐயப்ப. நான் இங்கே தான் முண்டக்கை. என்ன ஆச்சு உங்களுக்கு? என் இடையெல்லாம் போயிடுச்சு. அண்ணன் போயிடுச்சு. அண்ணன் குழந்த பொண்டாட்டி போயிடுச்சு. தம்பியோட பொண்டாட்டி குழந்தைகளும் போயிடுச்சு. அவங்களோட எல்லாமே போயிடுச்சு. நாங்கள் உயிரோடு எப்படியோ தப்பிச்சு வந்துடுச்சு. இப்போ அந்த நிலைமையில் இருக்கிற நாங்கள் 2 பேரும். குடும்பத்தில் எவ்வளோ பேர் காணோம்? எவ்வளோ பேர் இறந்துட்டாங்க? 9 பேர் போயிடுச்சு. இறந்துட்டாங்களா? எல்லோரும் போயிடுச்சு. இப்போ நான், என் மனைவி, 2 பசங்களும் இருக்குது. அவங்க மட்டும் இங்கே இருக்குது. உங்கள் வீடுகள்லாம் என்னாச்சு? அதெல்லாம் போயிடுச்சு. எல்லாம் கடவுளும் கொண்டு போயிடுச்சு. இங்கே ஒன்றுமே இல்லை. எளியா தளபதியாட்ட சொல்லு. ஓகே, இப்போ இங்கே உங்களுக்கு தேவையான வசதி அடிக்கடி வருஷம் மருத்துவ சிகிச்சை ஏதாவது ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்களா? வருது, அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கிறா. ஓகே. ஓ, சொல்லுங்கம்மா. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், வாங்க. என்ன ஆச்சு? உங்கள் வீடு என்னாச்சு? என் வீடு ஃபஸ்ட்டில் இருக்குது. அந்த இடத்துலேருந்து ரிவர் வருது. இந்த ரிவரில் மண் கலங்கி வந்துருச்சு, മരം എല്ലാം. അപ്പോൾ ഞങ്ങൾക്ക് ഭയങ്കര പേടി തോന്നി. റിവർ കലങ്ങി വരുന്നല്ലോ. അപ്പോൾ നേരെ 6 മണിയായിരിക്കും. അപ്പോൾ ഞാനും എൻ പയ്യനും എൻ പുരുഷനും വീട് പോലും ലോക്ക് ചെയ്ത് ഇറങ്ങി ഓടി. ഇട്ട ഡ്രസ്സാലെ വന്ന്. അപ്പം ഇവിടെ മകളടുത്ത് ആദ്യം പോയി. അവിടെ രാത്രിയായി എത്തിയപ്പോൾ. അപ്പോൾ ഇങ്ങനെ ന്യൂസിൽ കണ്ട് വീടെല്ലാം പോയി, നിലമെല്ലാം പോയി. ഞങ്ങൾ വേല ചെയ്യുന്ന ഇടമെല്ലാം വെള്ളം കൊണ്ടുപോയി. என் அக்கா மகள் எல்லாம் இறந்துருச்சு. என் அக்காவோட பாடி நேற்று நைட்டு 12 മണിക്ക് கிடச்சிருச்சு. പക്ഷേ அது ஆள் தெரியல. അവിടെ வம்பம் இது 2 ബോഡി ഒരേപോലെ இருக்குது. അപ്പോൾ അത് ഏത് ബോഡിയെന്ന് തെരിയില്ല. അപ്പോൾ DNA ടെസ്റ്റ് ചെയ്യണമെന്ന് പറഞ്ഞിരിക്കുന്നുണ്ട്. അപ്പോൾ അവരിത് പിന്നെ വീടെല്ലാം പോയിരിച്ച് ரொம்ப കഷ്ടത്തിൽ ഞങ്ങൾ ഇരിക്കണം. ഇട്ടോട് വസ്ത്രം മാത്രം ഇവിടെ വന്നപ്പോൾ അപ്പുറം ഡ്രസ്സ്, ഭക്ഷണം, ഫുഡെല്ലാം ഞങ്ങൾക്ക് കിടച്ചിരിച്ച്. ഞങ്ങൾ ഇനി ഞങ്ങളെ മേലധികാരികളെ தான் காப்பாற்றணும். எல்லாம் போயிடுச்சு சார். ஸோ இங்கே இருந்த மக்கள் சொல்கிறது என்னென்னா, ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் இழந்துட்டு நாம் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இந்த முகாம்கள் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு தங்குமிடமாக இருக்கிறது, ஆதரவாக இருக்கிறது. இந்த முகாம்களில் தற்பொழுது அனைத்து உதவிகளும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று மருத்துவ உதவிகள் கொடுக்கப்படுது, 3 வேளை உணவுகள் கொடுக்கப்படுகிறது, அவர்களுக்கு உடைகள், இன்னும் அனைத்து தேவைகளும் இங்கே வந்து பூர்த்தி செய்யப்படுகின்றன. இந்த முகாம்களில் குறிப்பாக இவங்களை பார்த்துக்கிறது யாருன்னா, இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள். அந்த மாணவர்கள் நம்மகிட்ட இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம ஒரே பேசலாம். சொல்லுங்கள், இங்கே எவ்வளோ நல்லா சர்வீஸ் பண்ணுறீங்க? நான் வந்து நேற்று ஆப்சென்ட், ஆனால் முந்தா நேற்று நான் இங்கே இருந்தேன்.
அன்னைக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய பேர் வர்றாங்க, அழுறாங்க. அவங்க எல்லாரும் அவங்க மக அப்புறம் எல்லாருமே இறந்துட்டாங்க. இந்த முகாம்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவி செய்வதற்காக தொடர்ந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பலர் இங்கு வந்து அவர்களுக்கு தொடர்ந்து உதவிகள் செஞ்சிட்டு இருக்காங்க. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.